ராமசுப்ரமணியம் சார், நீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் சம்பந்தமான செய்திகளை எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேரளாவினுடைய சீஃப் மினிஸ்டர் எல்லாம் வரவேற்றிருக்கிறார். ஒரு ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு, கவர்னர் செயல்பட்டது சட்ட விரோதம்னெல்லாம் இன்னைக்கு கோர்ட் சொல்லியிருக்கு. சார், நீங்களும் கூட ஒரு வழக்கறிஞர் தான். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். கொஞ்சம் என்னோட எக்கோ கேட்கறதுக்கு சரி வரீங்கப்பா, வரீங்க. இப்போ சார் எனக்கு ரொம்ப எக்கோ கேட்குது சார். என்ன பிரச்சனை உங்களுக்கு தம்பி? குறைஞ்சிருச்சுங்களா சார்? இப்போ பேசுமா? பேசலாம் சார். இல்லை இல்லை இருக்கு. ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் பீப்புள் டு ரெக்டிஃபை. சரி, இப்போ கம்மிங் டு திஸ் இஷ்யூ, முதல்ல இது மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு பஞ்சாப் கவர்னரை பற்றி வந்தது. அந்த ஜட்ஜ்மெண்ட் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஜட்ஜ்மெண்ட், ரொம்ப தீர்க்காலோசனை செய்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கின்றது அப்படிங்கிறது நம்முடைய மாநிலத்தினுடைய கவர்னர் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். நான் வெரி அன்பார்ச்சுனேட்லி மைவேர் ஹைவே என்கின்ற ஆட்டிடியூட் தான் திரு RN ரவி அவர்களுக்கு இது யாரும் இருந்திருக்கின்றது என்பது ரொம்ப வருத்தத்திற்கு உரியது. அவருக்கு யார் அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் அவர் வந்து ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் என்கின்ற வகையில் அந்த டெல்லி என்ன சொல்கின்றதோ அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம் தான். இப்போ இந்த இஷ்யூல நான் முதல்ல யாரை நான் அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்னா, டிஎம்கே, அந்த டிஎம்கே கவர்மெண்ட், அந்த டிஎம்கே கட்சி, அவரோட நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணது. தே ஹேவ் அ ஃபேண்டாஸ்டிக் டீம் ஆஃப் பிரில்லியன்ட் லாயர்ஸ். அவங்கள நம்ம நிச்சயமாக பாராட்டி தான் ஆகணும். எனக்கு இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு வருத்தமான சமாச்சாரம் என்ன, ஏடிஎம்கேல இந்த மாதிரி ஒரு பேட்டரி ஆஃப் பிரில்லியன்ட் லாயர்ஸ் இல்லையேங்கிறது தான். இது எதுக்காக சொல்றேன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு மேல அந்த குற்றங்கள், சொத்து குப்பி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே, அதுல அடிப்படையாக ஒண்ணுமே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு ஃபைனான்ஸ் இருந்த லாயர் அதை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து நிச்சயமாக சரி செய்திருக்க முடியும். அந்த கேஸ் அடிபட்டு போயிருக்கும். இதை நான் ஏடிஎம்கே தலைமைக்கே நான் அதை சொன்னேன். இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கின்ற, இதுல நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் போல இருக்கு. ஆனால் இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, உங்க லாயர்ஸுக்கு ஃபைனான்ஸ் பேக்ரவுண்டே இல்லாத ஆட்கள் இதை போய் ஹேண்டில் பண்ணினதுனால தான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, அன்னைக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் வர அன்னைக்கு நான் வந்த பிறகு நான் ஏர்போர்ட்ல இருக்கேன், மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருக்கேன். அந்த பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த லாயர்ஸும். ஒரே இன்னும் இந்த ராமாயணத்துல வர அந்த வானர சைன்யம் மாதிரி அங்கேயும் இங்கேயும் குதிச்சுன்னு ஓடி வந்தாங்க. அவங்கள பார்த்தாலே எனக்கு வெறுப்பு வந்தது. என்னடா அது, இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதாவது நான் ஜெயிச்ச பிறகு, மறுபடியும் ஜெயிச்ச பிறகு இது நிறைய ஃபிளாஸ் இருக்கேன், இதெல்லாம் நாம கவனிக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு நான் ஏடிஎம்கே தலைமையிட்ட நான் சொன்னேன், என்ன இப்படி பண்றேன், உங்களுடைய பிஹேவியர் அந்த லாயர்ஸ் எல்லாம் இப்படி இருக்கேன்ட்டு. சரி, லீவ் தட் அசைட். அது ஒரு வருத்தமான சமாச்சாரம். ஆனால் எல்லாத்தையும் ரொம்ப கூர்ந்து கவனிச்சு மிக சிறப்பாக இந்த மேட்டர்ஸ் எடுத்துன்னு போய் ஆர்கியூ பண்றதுல டிஎம்கே தான். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவங்க பிரில்லியன்ட் டீம் ஆஃப் லாயர்ஸ் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக் ஜட்ஜ்மெண்ட். இது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் பயன் வரும், அதுல பயன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோடது கிடையாது. மாறாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கவர்னர்களுக்கும் இட் இஸ் அ வெரி வெரி சீரியஸ் அண்ட் கிளாரியன் கால் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகின்றேன். ரொம்ப சிறப்பான ஜட்ஜ்மெண்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது இது, இந்த எழுவர் விடுதலை நாம சொல்லிட்டே இருக்கோம். அதெல்லாம் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்தாவது இவங்க நம்முடைய கவர்னர் எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கணும். அதே மாதிரி பிரசிடென்ட்டும் புரிஞ்சுக்கணும். என்னன்னா, அவங்க இஷ்யூ ஆந்தோனித்தனமா என்னைக்கு ஒன்னா டெசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது. இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டா இருக்காங்கன்னா, அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோடு பிஹேவ் பண்ணுவது என்பது மிக மிக தவறான. இன்ஃபேக்ட் திரு RN ரவி போன்று வேற யாரும் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்ட கவர்னர் நான் பார்க்கவில்லை சார், ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங்.
ஓகே. சரி, ஆல் ரைட். நவ் கமிங் டு த இஷ்யூ. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்றீங்க. ஆர்டிகல் 200 அதன் படி இந்த மாதிரிலாம் அவர் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஒரு சட்ட வரைவு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு உடனே அப்ரூவல் கொடுக்க வேண்டியது கவர்னரோட கடமை. இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்கணும்னா திருப்பி அனுப்பலாம். ஆனால் திருப்பி அதையே பாஸ் பண்ணி அனுப்பினாங்கன்னா டெஃபினட்டா கவர்னர் வில் ஹாவ் டு நில்லி அக்செப்ட் தட் அண்ட் கிவ் இமிடியேட் கன்சென்ட் டு தட். அதை நீங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்த நிறைய டிபேட்ஸ் நானும் பேசியிருக்கேன் இங்க. என்னன்னா இந்த இப்போ வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் ஆர் ப்ரோ சான்சலர் அப்பாயின்மெண்ட் இதெல்லாம் அவருடைய தாந்தோணித்தனமாக அவர் வந்து பிஹேவ் பண்ணினதுங்கிறது சரியானதே கிடையாது. ஆஸ் த ப்ரோ சான்சலர் அவர் வந்து எல்லா வைஸ் சான்சலரையும் கூப்பிட்டு இதெல்லாம் என்இபி மாதிரி உலகத்துல மிக சிறந்த ஒரு கல்வி திட்டமே கிடையாது, அதை நீங்க உடனே போய் செயல்படுத்துங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினது. வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் பண்ணாத அநியாயமாக டிலே பண்ணினது. இந்த எல்லாத்துக்கும் இந்த 10 மசோதாக்களுக்கும் அவர் வந்து தானும் முடிவெடுக்காம அதை கொண்டு போய் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பினது. இதெல்லாம் மிக மிக சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயல்பாடு. அதெல்லாம் இன்னைக்கு இதை எடுத்திருக்காங்க. ரெண்டாவதாக நோ அப்சல்யூட் வீட்டோ ஃபார் தி கவர்னர் அப்படிங்கறதை ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். மூன்றாவதாக எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது என்னன்னா, இந்த பார்திவாலா ஜஸ்டிஸ் அவர் வந்து B.R. அம்பேத்கருடைய அந்த ஒரு முக்கியமான கொட்டேஷன், அதாவது ஒரு அரசியல் அமைப்பு எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அதை செயல்படுத்துகிறவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் அது மோசமானதாக அமையும் அப்படின்னு B.R. அம்பேத்கர் சொன்னது எவ்வளவு தீர்க்க தரிசனத்தோடு அவர் பேசி இருக்கின்றார். இந்த விஷயத்திலேருந்து நான் அதை புரிந்து கொள்ளுகிறேன். அதை நான் இங்க வந்து கோட் பண்ண விரும்புகிறேன் சொன்னதுங்கிறது மிக மிக சிறப்பானதாக நான் பார்க்கின்றேன். அடுத்ததாக இனிமே ஏதாவது டெசிஷன் இந்த மாதிரி எல்லாம் எடுத்தாங்கன்னா இந்தியா முழுக்களுக்குமே இருக்கக்கூடிய கவர்னர்லாம் என்ன பண்ண 3 monthsக்குள்ள நீங்க டெசிஷன் எடுக்கணும். அதை திருப்பி அனுப்பிச்சீங்கன்னா மறுபடியும் வந்ததுன்னா 1 மாசத்துக்குள்ள நீங்க டெசிஷன் எடுத்தாகணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே it is a historic judgment. Hats off to DMK's team of brilliant lawyers அப்படிங்கறத நான் சொல்ல விரும்புகிறேன்.